நாடு உனக்கு என்ன செய்ததுன்னு கேட்கறத விட நாம இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும், நாம எந்த அளவுக்கு நாட்டு பற்றோடு இருக்கிறோம். திருக்குறள் எப்படி ஒரு புனித நூலோ அதே போல இந்திய அரசியலமைப்பும் ஒரு புனித நூல் தான். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரையையும் அடிப்படை கடமைகளையும் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உணர்ந்து உறுதிமொழி எடுக்கணும். வரக்கூடிய நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம், அதாவது சட்ட தினத்தன்னைக்கு நாம முகவுரையையும் அடிப்படை கடமைகளையும் ஒரு உறுதிமொழியா எடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு தேர்வுல தமிழகம் முழுவதும் நாம ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தோம். சரியா? இதுல மாணவர்கள் எல்லாரும் யார் வேணாலும் கலந்துக்கலாம். முக்கியமா டாஃப்ல இருக்கக்கூடிய அனைத்து நிலை மாணவர்களும் இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம் வரக்கூடிய நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு எழுத முடியாதவங்களுக்கு 17ஆம் தேதியும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. இதுல முதல் 12 இடங்கள் பிடிக்கக்கூடிய மாணவர்கள் அந்தந்த கிளைகள்ல குவிஸ் ப்ரோக்ராம்ல அவங்க நவம்பர் 26ஆம் தேதி கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுல தமிழ்நாடு அளவுல பெஸ்டா இருக்கக்கூடிய 12 பேர் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் பரிசு தொகை கொண்ட ஒரு வினாடி வினா போட்டி தென்காசியில நடக்கும். அதுல நீங்க கலந்துக்கலாம். சரியா? ஸோ இதுக்குன்னு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவும் கிடையாது. எக்ஸாம் எழுதுறத நீங்க ஃப்ரீயா எழுதிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இது சார்ந்த அரசியலமைப்பு சார்ந்த ஒரு மினி புக் ஒன்று வெளியிடுறோம். அந்த மினி புக்ல என்ன இருக்குன்னா, இந்திய அரசியலமைப்புடைய முகவுரை, பகுதி, அட்டவணை, சட்ட திருத்தங்கள், விதிகள், அடுத்து இதுல இருந்து கேட்கக்கூடிய முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இது முக்கியமான ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு குட்டி புக்கு ஒரு 50 ரூபீஸ்க்கு ரிலீஸ் பண்றோம். ஸோ இந்த புக்கு வேணுங்கிறவங்க மட்டும் ஒரு 50 ரூபீஸ் கொடுத்து இந்த புக்ஸ் வாங்கிக்கலாம். ஆனா பட் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வரவங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. சரியா? ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாரும் எழுதணும். இது எதுக்காக அப்படின்னா, இது நம்மளுடைய கடமை. இந்திய அரசியலமைப்புல அடிப்படை கடமைகள்ல இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை அதனுடைய உன்னத குறிக்கோளை நம்மளாம் நெஞ்சில வச்சு போற்றணுங்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை. சரியா? அதனால அதற்காக நடத்தப்படக்கூடிய இந்த குவிஸ் ப்ரோக்ராம்ல எல்லாரும் கட்டாயமா கலந்துக்கணும். முகவுரையையும் அடிப்படை கடமைகளையும் நம்ம உணர்ந்து உறுதிமொழியாக எடுத்துக்கணும்னு உங்க எல்லாரையும் அழைக்கிறேன். இந்த வினாடி வினா போட்டிக்கான நுழைவுத் தேர்வுல அனைவரும் எழுதணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.